ஹாய் அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சண்டே ஸ்பெஷல் தேங்காய் சாதம், தேங்காய் பால் சாதம் அண்டு குஸ்காவும் சொல்லுவாங்க. ஸோ இதை செய்வது எப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு பிரியாணி இலை இருக்குல்ல அதுவும் போட்டுக்கோங்க. நல்லா வெடிச்சக்கப்புறம் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வெங்காயம் வதங்கினக்கப்புறம் தக்காளியும் போட்டுக்கோங்க. கொஞ்சோன்னு பட்டை பொடியும் ஏலக்காய் பொடியும் இதில் போடுறோம். என்னதான் நம்ம முழுசாக போட்டாலும் இது கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இந்த வதங்கிட்டு இருக்க கேப்லேயே நம்ம அரிசியும் தேங்காய் பாலும் எடுத்து வச்சுருவோம். அரிசி எப்படின்னா நாங்கள் ஒரு உலக்கு எடுத்து வச்சுருக்கோம். அப்போ ஒரு உலக்கு நல்லா கழுவி எடுத்து வச்சுருங்க. தேங்காய் பால் அதே மாதிரி பாலாக எடுத்து வச்சுருங்க. அரிசி எப்படின்னா சீரக சம்பா அப்படின்னா நம்ம தேங்காய் பால் ஊற்ற தேவையில்லை. இதே ப்ராசஸ் தான் சீரக சம்பா. நாங்கள் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசியில் தான் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம புதினா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் புதினா மல்லிச்செடி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரிசி எந்த உலக்கில் எடுத்தோமோ அதே அளவுக்கு நம்ம தண்ணி அளந்து ஊற்றுறோம். இப்போ ஒரு உலக்கு நாங்கள் தேங்காய் பால் ஊற்றுறோம். அதுக்கப்புறம் இன்னொரு உலக்கு தண்ணி ஊற்றிட்டு அரை உலக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். இப்போ ஒரு உலக்கு அரிசி எடுத்துருந்திங்கன்னா 1.5 உலக்கு கணக்கு 2.5 உலக்கு கணக்கு வச்சுக்கோங்க. தேங்காய் பாலையும் தண்ணியும் சேர்த்து ஊற்றுறோம். ஓகேவா? இந்த வீடியோவில் காட்டியிருப்பேன். அது மாதிரி தண்ணி அளவு பார்த்து ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம அரிசி நல்லா கொதிச்சக்கப்புறம் இந்த மிக்சர் எல்லாம் நல்லா கொதிச்சக்கப்புறம் நம்மளோட அரிசி கழுவி வச்சுருக்கோம்ல அந்த அரிசியை இதில் போட்டுருங்க. போட்டு உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு மூடிடுங்க. மூடினக்கப்புறம் நல்லா நம்மளோட ரைஸ் நல்லா பாயில் ஆகி சூப்பராக வந்துடுச்சு. இப்போ சிம்மில் வச்சு நல்லா தம் போட்டு இறக்கிடலாம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பை.